ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி 2. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இந்திரஜித் நகைக்கடை உரிமையாளரின் அறையில் அமர்ந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்க ஆஷா அனுப்பிய மெசேஜை பார்த்து விரைந்து வந்த புவனேஸ்வர் இந்திரஜித் கடை முதலாளியின் அறையில் இருப்பதை அறிந்து விரைந்து வந்து அவனை கைது செய்து அந்த அறையிலிருந்து இழுத்து வந்தான். சார், எதுக்காக சார் இவரை கைது பண்றீங்க? கடை முதலாளி புவனேஸ்வரிடம் கேட்க, என்னுடைய மனைவி கிட்டையும் அவளுடைய அண்ணன் கிட்டையும் தகராறு செஞ்சதாலதான் இவனை அரெஸ்ட் பண்றேன். புவனேஸ்வர் கூற, என்னடா போலீஸ் ஆனதும் குளிர் விட்டு போச்சா? ஏன் முன்னாடியே வந்து நின்று என்னையே அரெஸ்ட் பண்றியா? ஏளனமாக சிரித்தபடி கேட்டான் இந்திரஜித். ரவுடி உன்னை பார்த்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் பயப்படணுமா? பயப்பட வேண்டாம். நீ சொன்னதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அலட்சியமாக கேட்டான் இந்திரஜித். கடை முதலாளியை பார்த்த புவனேஸ்வர், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல என்று கேட்டான். நோ சார், கேமரா எல்லாம் ரிப்பேர் ஆயிருக்கு. என்ன சார், இந்த ரவுடியை பார்த்து பயந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல சார், நீங்க வேணா வந்து செக் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே கேமரா எல்லாம் ரிப்பேரா தான் இருக்கு. ஓகே, பரவாயில்ல. என்னுடைய மனைவி ஒரு புகார் மட்டும் கொடுத்தா போதும், இவனை அப்படியே தூக்கிட்டு போய் ஜெயில தள்ளிடுவேன். என்ன சார் இது? உங்க மனைவி ஏதோ முன்விரோதம் காரணமா கடைக்கு வந்த இந்த தம்பி கிட்ட தகராறு பண்ணாங்க. அதை இங்க வேலை பார்க்கிற எல்லா ஸ்டாஃப்ஸும் பார்த்திருக்காங்க. வேணும்னா நீங்க கேட்டு பாருங்களேன். இந்திரஜித் சொல்லி கொடுத்ததை நகை கடை முதலாளி அப்படியே புவனேஸ்வரிடம் ஒப்பித்தார். கோபமாக அவரை முறைத்தவன் அங்கு வேலை பார்க்கும் ஊழியர்களை பார்த்தான். ஆம் சார், நாங்க எல்லாரும் சாட்சி. உங்க மனைவிதான் தேவையில்லாம இவர்கிட்ட தகராறு பண்ணாங்க. ஊழியர்கள் அனைவரும் ஒரே குரலில் கூற, என்ன செய்வது என்று அறியாது விழித்தான் புவனேஸ்வர். நிதானமாக புவனேஸ்வரின் அருகில் வந்து நின்ற சூரியகலா, இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் சார். ஏதோ முன்விரோதம் காரணமா ஆஷா இவரை திட்டிட்டு இருக்கும் போது எல்லாருடைய கவனமும் இவங்க 2 பேர் மேலதான் இருந்தது. அந்த நேரத்துல இந்த ராஸ்கல் என்னுடைய உடம்புல தப்பா கை வச்சுட்டான் சார். அதை கேட்டு திகைத்து போன இந்திரஜித் சூரியகலாவை கோபமாக முறைத்தான். என்னடா முறைக்கிற? எல்லாரும் நடந்த சண்டைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்ல நீ என் மேல கை வச்சல, அதை இவங்க யாரும் கவனிக்கல. இந்த விஷயத்துல உங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் தேவையா சார்? நோ. வேற யாராவது சாட்சி சொல்லணுமா சார்? தேவையே இல்ல. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்தா போதும். ஓகே சார், நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறேன். இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளுங்க சார். சூரியகலா கூற இதை இந்திரஜித் மட்டுமல்ல ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. அனந்த கிருஷ்ணனும் இந்திரஜித்தோடு வந்த மற்றவர்களும் செய்வதறியாது திகைத்து நிற்க அனந்த கிருஷ்ணனை பார்த்து ஏதோ கஞ்சாடை செய்தான் இந்திரஜித். சரி என்று தலையசைத்து விட்டு தன் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்து யாருக்கோ அழைத்தபடியே அங்கிருந்து நகர்ந்தான் அனந்த கிருஷ்ணன். சூரியகலாவை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. வாவ், சூப்பர், இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கல சூர்யா என்று கூறியபடியே சூரியகலாவின் கரத்தை பிடித்து குலுக்கினான் அபிமன்யு. சூரியகலாவை கோபமாக முறைத்தான் இந்திரஜித். தப்பு பண்றடி, நீ இதுக்கு பெரிய விலையை கொடுக்க வேண்டியதா இருக்கும். யோசிச்சு முடிவு பண்ண. நீ பண்ண தப்ப இப்போ இந்த நிமிஷம் திருத்திக்கிட்டா நீ தப்பிச்ச. இல்ல நீ செத்தடி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னடா, அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம மிரட்ட வேற செய்றியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கோபமாக கேட்ட புவனேஸ்வர் அவன் சட்டை காலரை கொத்தாக பிடித்து இழுத்து செல்ல திரும்பி சூரியகலாவை பார்த்து விரலை ஆட்டியபடியே சென்றான் இந்திரஜித். அவனை காவல் நிலையம் கொண்டு வந்தவுடன் சிறையில் தள்ளி அவனை அடிக்க ஆரம்பித்தான் புவனேஸ்வர். ஆனால் அதே வேகத்தில் அவனை திருப்பி அடித்தான் இந்திரஜித். ஆத்திரமடைந்த புவனேஸ்வர் காவலர்களின் உதவியோடு அவனை கட்டி வைத்து அடிக்க ஆரம்பித்தான். காலேஜ் படிக்கும் போது உனக்கும் எனக்கும் பல தடவை சண்டை வந்ததுண்டு. அப்பெல்லாம் நீதானே என்ன அடிச்ச. நீ ரவுடின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் உன்னை திருப்பி அடிக்காம நான் ஒதுங்கியே இருந்தேன். இப்ப அதுக்கெல்லாம் சேர்த்து வாங்கிக்கடா என்று கூறிதான் இந்திரஜித்தை அடித்தான் அபிமன்யு. அதை மட்டுமா சொல்லி அடித்தான்? ஆஷா உன்னை விட்டுட்டு என்ன காதலிக்க ஆரம்பிச்சதும் காலேஜ்னு கூட பார்க்காம அவளை நீ அரைஞ்சல்ல, உன்னை நான் சும்மா விடுவேனா? அப்படியும் இடையிடையே கேட்டு அடித்தான். அது மட்டுமல்ல, தன் மனைவியை காதலித்த முன்னாள் காதலன் என்ற கோபமும் அவன் மனதில் இருக்கவே செய்தது. சில சமயங்களிலேனும் ஆஷா அவனது காதலை பற்றியும் அவனது வீரத்தை பற்றியும் புகழ்ந்து பேசியது அவனுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. புவனேஸ்வர் கண்மண் தெரியாமல் அடித்த அடியில் நெற்றி உடைந்து ரத்தம் வழிந்தது. கை காலிலெல்லாம் பலத்த அடி. நிற்க கூட அவனால் முடியவில்லை.
ஒரு அரை மணி நேரத்திலேயே அபிமன்யுவின் மேலதிகாரி நேரடியாக காவல் நிலையம் வந்து இந்திரஜித்தை விடுவிக்குமாறு கூற, சார் இவன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டான் சார், அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. புவனேஸ்வரை தனியாக அழைத்து வந்த மேலதிகாரி, எனக்கு என்னுடைய மேலிடத்துல இருந்து பிரஷரியா, அவனை விட்டுடு, அப்புறமா பாத்துக்கலாம், வேற ஏதாவது கேஸ்ல சிக்காமலா போவான், ரவுடி தானே, அப்ப அரெஸ்ட் பண்ணி பின்னுன்னு பின்னிடலாம், இப்ப விட்டுடியா. சார் என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க, வேற என்ன பண்ண சொல்ற, இவனை அரெஸ்ட் பண்ண நீ இவனோட வந்தவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளி இருக்கணும். இவனோட வந்தவங்க மேலதிகாரிகளோட கனெக்ஷன் வச்சிருக்கானுங்க, மேலிடத்துக்கு போன் போயிடுச்சு, அவனுங்க கூப்பிட்டு எனக்கு பிரஷர் கொடுக்கறானுங்க, இப்ப விட்டுடியா, அப்புறம் பாத்துக்கலாம் என்று கூற, சார் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க சார், இவன் கை வச்சிருக்கிறது ஒரு அட்வொகேட் மேல, என்ன வந்தாலும் அட்வொகேட்ஸ் எல்லாரும் ஒன்னாதான் நிப்பாங்க, இவனுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது சார், நீங்க எதுக்கு சார் தேவையில்லாம மேலதிகாரிகளை பார்த்து பயப்படுறீங்க, என்னையா விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க, இந்த அட்வொகேட் உன்னுடைய மனைவிக்கு அண்ணியாக போறவங்க தானே. ஆமா சார், இது ஜோடிக்கப்பட்ட கேஸ்னு உறுதியாயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க, நீ ஜெயிலுக்குள்ள இவனை வச்சு அடி அடின்னு அடிச்சல, அந்த வீடியோ மேலிடத்துல இருந்து எனக்கு சென்ட் ஆகி இருக்கியா, வீடியோ மட்டும் இல்லையா, நீ பேசினது கூட ரொம்ப கிளியரா ரெக்கார்ட் ஆகி இருக்கு, எவனும் உன்னுடைய ஸ்டேஷனுக்குள்ளேயே இருந்து உனக்கு எதிரா வேலை பாக்குறான், அவன் யாருன்னு முதல்ல கண்டுபிடி. ஏயா உன் பொண்டாட்டி இவனை காதலிச்சது, அவன் இவனை விட்டுட்டு உன்னை நாடி வந்தது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அவன் உன் பொண்டாட்டிய அடிச்சது, நீ இவன் கிட்ட அடி வாங்கினது, இதையெல்லாம் கூடவா சொல்லி சொல்லி அடிப்ப. புவனேஸ்வரின் தலை அவமானத்தில் குனிந்தது. பிரச்சனைய பெருசு பண்ணா உன்னுடைய மானம்தான் போகும், உன் பொண்டாட்டி மானமும் சேர்ந்து போகும், பரவாயில்லையா, இந்த பிரச்சனைய அப்படியே கொண்டு போறியா. வேண்டாம் சார், அவனை விட்டுடியா, அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றேன்ல. ஓகே சார். வேறு வழியின்றி அவனை விடுதலை செய்தான் புவனேஸ்வர். மேலதிகாரியின் பின்னாலேயே காவல் நிலையம் வந்த அனந்த கிருஷ்ணன் இந்திரஜித்தை அழைத்து கொண்டு செல்ல, ஒத்தைக்கு ஒத்த என் கூட நிக்க முடியாம என்னை கட்டி வச்சு அடிச்சுட்டல, உன்னை என்ன பண்றேன்னு பாருடா என்று கூறிவிட்டுதான் இந்திரஜித் சென்றான். யோ எஃப்ஐஆர் போட்டிருக்கியா, மேலதிகாரி கேட்க. இல்ல சார், போட்டா கிழிச்செறிஞ்சிடியா, எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, சரி நீ இனிமே பார்த்து நடந்துக்க என்று கூறிவிட்டு சென்றார் மேலதிகாரி. அவர் சென்ற பின்னாலேயே அபிஷேக் அபிமன்யுவோடு காவல் நிலையம் வந்தாள் சூரியகலா. சார் நான் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் என்று அவள் கூற, நடந்ததை கூறிய புவனேஸ்வர், ஆஷா பேரு கலங்கப்படும், அதனால மட்டும்தான் பேசாம அவனை விட்டேன் என்று கோபத்தை அடக்க முடியாமல் மேஜை மீது ஓங்கி ஒரு குத்து விட்டபடியே கூற, சரிடா மச்சான் விடு, அவ இனிமே கையில சிக்காமலா போவான், அப்ப வச்சு செய்வோம். அபிமன்யு அவனை சமாதானம் செய்தான். சூரியகலாவுக்கும் கோபம் அடங்கவில்லை. அவனை விட்டுருக்க கூடாது, கேஸ் மட்டும் கோர்ட்டுக்கு வந்திருந்தா அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். ஆனால் ஏனோ அபிஷேகின் மனதில் ஒரு பயம் தலை தூக்கியது. சூரியகலாவின் கரத்தை பிடித்தவன், சூர்யா இந்த விஷயத்தை இதோட விட்டுடு, இத வளர விட வேண்டாம், உனக்கு இந்திரஜித்தை பத்தி தெரியாது, அவன் ரவுடி மட்டும் இல்ல, அவனுக்கு கோபம் வந்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், கண்ணு மண்ணு தெரியாம நடந்துப்பான், இதை இதோட விட்டுடு என்று கூறியவன், சரிடா அபி நீ கிளம்பு, நான் சூர்யாவோட வீட்டுக்கு போறேன் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான் அபிஷேக். அனந்த கிருஷ்ணனின் கார் துரையின் இருப்பிடத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் அருகில் அமர்ந்திருந்தான் இந்திரஜித். அதை கண்டதும் அனந்த கிருஷ்ணனுக்கு பயம் வந்து விட்டது. டேய் இந்திரா, ஏதாவது பேசுடா, கார்ல ஏறி உட்கார்ந்த நேரத்துல இருந்து எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு வர. அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை. நல்லா அடிபட்டு இருக்குடா, ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா? அதெல்லாம் தேவையில்லை, நீ வாயை மூடிட்டு காரை ஓட்டு. சரிடா, நான் வாயை மூடிட்டு காரை ஓட்டுறேன், ஆனா நீ இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. நீ தப்பான ஏதாவது முடிவு எடுத்து வச்சிருக்கியோ? டேய், நான் உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன், ஏதாவது வாயை திறந்து பதில் சொல்லுடா. அனந்த கிருஷ்ணன் பேசுவது எதுவும் காதில் விழவில்லை என்பது போல அமர்ந்திருந்தான் இந்திரஜித். டேய், நான் மட்டும் ஒரு விஷயத்த தெளிவா உன்கிட்ட சொல்லிடுறேன். என்னதான் இருந்தாலும் புவனேஸ்வர் ஒரு போலீஸ் ஆபீசர், உன்னை சும்மா விட மாட்டான். அதுல வேற அந்த சூரியகலா, அவ ஒரு அட்வொகேட். போலீஸும் வக்கீலும் ஒன்னா சேர்ந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. இந்த சாப்டருக்கு இப்பவே முற்றுப்புள்ளி வச்சிடு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது, புரியுதா? டேய் ஏதாவது பேசுடா. நகைக்கடையில ஓனருடைய ரூம்ல அந்த பெட்டி இருந்தது, அதை எடுத்துட்டு போய் துரை அண்ணா கிட்ட பத்திரமா சேர்த்துட்டல. அதெல்லாம் சேர்த்தாச்சு,
நான் சொன்னதுக்கு பதில் சொல்லு. நீ பேசாம காரை ஓட்டுடா. இதுதான் நீ பேசுற லட்சணமா? சரி விடு. நீ எங்க போனாலும் என்னையும் கூட கூட்டிட்டு போ, புரிஞ்சதா? துரையின் இருப்பிடம் வந்து விட்டது. இந்திரஜித்தை கண்டதும் ஓடி வந்து அவனை கட்டி கொண்ட துரை, ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா? சரி விடு, அந்த போலீஸ்காரனுக்கும் அவனுடைய மச்சானுக்கும் சரியான பாடத்தை நம்ம கத்து கொடுத்துடலாம் என்று கூறி அவனை உள்ளே அழைத்து வந்தவர் அடுத்த தங்களது திட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் அதை எதையும் இந்திரஜித் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அவன் மனம் வேறு எதை நோக்கியோ பயணித்துக் கொண்டிருந்தது. அதை புரிந்து கொண்ட அனந்த கிருஷ்ணன் துரை கூறும் அனைத்தையும் செல்போனில் ரெக்கார்டு செய்து வைத்துக் கொண்டான். துரை பேசி முடிந்ததும், அனந்தா போலாமா என்று கேட்டு எழுந்து கொண்டான் இந்திரஜித். அவனை வீட்டில் கொண்டு வந்து விட்டுதான் தன் வீட்டிற்கு சென்றான் அனந்த கிருஷ்ணன். மறுநாள் காலை அபிஷேகின் வீடு ஒரே கலகலப்பாக இருந்தது. அவனது அப்பா, அம்மா, தங்கை சந்திரகலா, தம்பி ஆதர்ஷ் அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த அறையிலிருந்து சர்வ அலங்காரங்களோடு அழகு தேவதையாக வெளியே வந்த சூரியகலாவை கண்டு உறவினர்கள் வாய் பிளக்க, டே அபி, கல்யாணம் முடிஞ்சதும் அபிமன்யு அம்மா கிட்ட சொல்லி இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போனது சுத்தி போட சொல்லுடா. ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எல்லாரும் வாயை பொழந்துட்டு பாக்குறது பாத்தியா? அம்மா கூற, சரிம்மா, நான் அபி அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அபிஷேக் கூற, சரி சரி சீக்கிரமா கிளம்புங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்பா அவசரப்படுத்த, என்னப்பா 1-2 ஸ்டில்லாவது எடுக்க வேண்டாமா என்று கேட்ட அபிஷேக் தம்பி தங்கையோடு சூரியகலாவின் அருகில் வந்து நின்றான். அவனது அப்பா அம்மாவும் வந்து நிற்க 1-2 ஸ்டில் எடுத்த பிறகு அனைவரும் திருமண மண்டபத்திற்கு புறப்பட்டனர். பகுதி 2 நிறைவடைந்தது. பகுதி 3 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.